Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. டேய் சிவா வாடா. ஏன்னா நீ தப்பிக்காத உண்மையிலே ஆக்கி போடணும். வாடா வாடா கேளுங்க. அப்படின்னா சரி தெரியல. நானே தாழ்த்தப்பட்டவன் தான். எம்எல்ஏ எதுக்கு வணக்கம் தெரியலையே. சும்மா தான் போடுறதா. எதுக்காக எஸ்சி ஆக்ட்? கலைஞர் எஸ்சியில் இருக்காரா? சண்டாளங்கிறது எஸ்சியில் வருதா? இங்கே யார் சண்டாளன்னு சான்றிதழ் இருக்குது? சண்டாளன்னு பைபிளில் இருக்குது, சண்டாளன்னு கந்த சிருஷ்டி கவசத்தில் இருக்குது, சண்டாளன்னு திருமூலர் திருமந்திரத்தில் இருக்குது, சண்டாளன்னு கம்பராமாயணத்தில் இருக்குது, சண்டாளன்னு இவங்க வச்சுருக்க அகர முதலியில் பாடம் இருக்குது. இதுக்கு மேலே எங்கள் தாத்தா ராமலிங்கம் வந்து நாமக்கல் கவிஞர் வந்து பாட்டாக பாடியிருக்காரு. சண்டாளன்னா யார்? தாயை பழித்தவன், தந்தையை நிந்தித்தவன், இவனெல்லாம் சண்டாளன். சண்டாளன் வந்து நீ ஊராஞ்சத்தை திருடுறியா, நீ சண்டாளன். அடுத்தவன் தாலி அறுக்கிறியா, அடுத்த பொம்பளை தாலி அது குடிக்க வச்சு கொள்றியா, நீனு சண்டாளன். அப்படி தான் அவர் எழுதிக்காரு. இதில் என்ன புதுசாக சண்டாளன்? எஸ்சி எஸ்டி ஆக்ட். மலத்தை கரைச்ச மேலே இல்லை கோயிலுக்குள்ளே வராதுன்னு போட்டு போனேன் வெளியில் போதில் அவன்லாம் வரல. நீ எஸ்சியான்னு கேட்ட மாதிரிலாம் வராது இந்த சண்டாளன். இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் எம்எல்ஏ வந்துருதா? என்னை சமாளிக்க முடியல. எதுலையாவது ஒன்று போடணும், அவ்வளோதானே. ஜாலியாக இருக்குது. வேற ஏதாவது உருப்படியா? இது கேள்வி. இப்போ இந்த ஃபார்முலா 4 பந்தயம் கார் ஓட்டுற பிள்ளைகள் யாரு? விளையாட்டு யாருக்கானதாக இருக்கணும்? என் காசில் இங்கே பாருங்கள், என் காசில் சிற்றூர்களில் படிக்கிற பிள்ளைகள் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் விளையாட திடல் இல்லை. எங்களுக்கு ஓட முடியாது, ஒன்றும் முடியாது. கபடி மட்டும்தான் ஆட முடியும். ஏன்னா எங்களுக்கு சின்ன திடல் போதுமானதாக இருந்தது. ஆனால் கைவந்து பந்தோ, இறகு பந்தோ, கால் பந்தோ, ஐயா கவனிங்கய்யா, ஓட்டமோ ஓடி பழகிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. ஈட்டெறிதல், குண்டெறிதல். இது மாதிரி சிற்றூர்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதில் நல்ல திறன் உள்ள பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் பயிற்சி கொடுத்து அவங்கள விளையாட்டு வீரர்களாக மாற்றுவது என்பது சரி. இப்போ ஐயா சிவந்தாதித்தன் வந்து அந்த ஒலிம்பிக் இதில் தலைவராக இருக்கும்போது அந்த சங்கத்தில் பலாயிரக்கணக்கான இளைஞர்களை படிக்க வச்சு வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்தார். அவர் இறந்ததுக்கு அதிகமாக அழுத மக்கள், நான் அந்த மரணத்துக்கு போனவன், விளையாட்டு வீரர்களும் இஸ்லாமிய மக்கள் தான். அவ்வளவு செஞ்சுருக்காரு அவர். அது மாதிரி ஏதாவது செஞ்சீங்களா? சதுரங்க விளையாட்டு யார் விளையாடுவா? சரி, இந்த கார் பந்தயம் ஓட்டுறவன் யாராவது உங்கால் இருக்கானா? நம்மால் இருக்கானா? திருநெல்வேலி, தூத்துக்குடி யாராவது ஓட்டுறானா? அந்த காரை என்னைக்கா பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஐயா கார் ஓட்டுறாங்க, அதுக்கு திடல் இருக்குல்ல, சோழாவரத்தில் அங்கேயும் ஓட்ட வேண்டியதானே. பொதுமக்கள் 2 மருத்துவமனை இருக்குது, அரசு மருத்துவமனை. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சத்தம் போடுறோம், எல்லாரும் சொல்கிறோம். அதில் ஐயா எடப்பாடியும் சொல்கிறாரு இது வேண்டாம் அப்படின்னு. அதில் இப்போ ஐயா அன்புமணி இவர் அறிக்கை விட்டுருக்காரு. எங்கே பார்த்தாலும் மது விற்பனை விளம்பரங்கள், மது ஆலைகள் விளம்பரம் இங்கே வச்சுருக்குனது. இது மேல்தட்டு மக்களினுடைய விளையாட்டு. அது கொளுத்த பணத்தின் இருக்கிறவங்க விளையாடுறது. விளையாடுங்க, வேணான்னு சொல்லலை. அங்கிட்டு போய் விளையாடுங்க, ஒரு ஓரமாக விளையாடுங்க. தம்பி சிவகார்த்திகேயன் நடித்த படத்தில் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வரும்ல, அங்கே ஓரமாக போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு. அவ்வளவு போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணி நீங்கள் யார் என்னை கேட்குறது, யார் என்னை தடுக்கிறதுங்கிற திமிரில், பதவி பண திமிரில் விளையாண்டா நீங்கள் தரையில் கார் விடுங்க, கப்பல் கூட விடுங்க, நாங்கள் கேட்கல. எவ்வளோ நாளைக்கு விடுவீங்கன்னு பார்க்குறோம். இன்னும் 2 ஆண்டு அவ்வளோதானே. அப்புறம் இதெல்லாம் அநியாயங்க. இதெல்லாம் பக்கத்தில் சத்யாவணி முத்து தலம் இதில் பேரில் சத்யா நகர்னு ஒரு 1000கணக்கான குடிசை இருக்குது. அதை எடுத்து கட்டுறதுக்கு ஏதாவது வழி யோசிங்க. சாலையெல்லாம் சவக்குழியாக இருக்குது, குண்டும் குழியுமா இருக்குது, சாலையாக இல்லாமல். அதை சீரமைக்க பாருங்கள். பல ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் சிதறடைஞ்சு கீழே விழுகுது. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேல்கூரை கீழே விழுகுது. மேற்கூரை இல்லாத மரத்து நிலையில் படிக்கிற பல பள்ளிக்கூடங்கள் இருக்குது. 300 பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் 2 கழிவறை இருக்குது. இதெல்லாம் சீரமைக்க யோசிங்க. ஆசிரியருக்கு பணம் கொடுக்க முடியல, காசு இல்லை. ஆனால் அந்த பந்தயம் நடத்துறதுலாம் காசு எங்கேருந்து வருது? கொடுக்காதீங்க, இறங்கி வண்டி நிறுத்தி போராடுங்க, நாங்கள் வர்றோம், போராடி தடுப்போம். அங்கே உள்ள குண்டர் கன்னட வெறியர்கள் மற்றும் அங்குள்ள காவல்துறையா நிர்வாணப்படுத்தி அரண்வாரப்படுத்தி அடிச்சிருக்காங்க. அவர் இப்போ ஜிஹெச்ல தான் என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. இந்தியா ஒரே நாடு, தேசிய இறையாண்மை, ஒருமைப்பாடு பேசுனாங்க. பாரத மாதா கட்சி அவங்கெல்லாம் சொன்னவங்க. ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கல்விக் கொள்கை, ஒரே வரின்னு பேசுனேன்.
பெருமக்கள்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க. நாங்கள் தமிழர்கள் என்று பேசினா பாசிசம், இனவெறி, செப்பரேட்டிசம்னு பேசினவெல்லாம் எங்க? வெறி வருதா வரலையா? வெறி வருதா இல்லையா? அப்போ தமிழன்னா நீ அடிப்ப, நான் கன்னடர்னா அடிக்கிறேனா? அப்போ நான் ஜனநாயகவாதி, நான் மட்டும் தேசப்பற்றாளன், நான் மட்டும் இந்தியன், நீங்கள்லாம் அவனா இருப்பீங்க. இது என்ற கேள்வியே கூடாது. உங்கள் எல்லாருக்கும் அந்த உணர்வும் கோபம் வந்ததுன்னா நாங்கள் நேரம் ஜெயிச்சப்போ நாட்டாண்டிருப்போம், அவன் தொட பயந்துருப்பான். அதுக்கு முன்னாடி பல நாடுகளை பார்த்துட்டாரு, இதை பார்க்காம இருந்திருப்பாரு. சரி ஒரு வேலை போயிட்டு ட்ரில்லியன் பில்லியன்லாம் பேசிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் மனசான்ற சொல்லிட்டு சொல்லுங்கள், எத்தனை முறை இந்த வெளிநாட்டு முதலாளியின் முதலீட்டை இருக்கிற செய்தி நீங்கள் படிச்சிருக்கீங்க? அம்மையார் ஜெயலலிதா, ஐயா எடப்பாடி, ஐயா இவங்க காலத்தில் அவங்களாம் எங்கே வந்தாங்க? 10 லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்து 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. தம்பி டிஆர்பி ராஜா சொல்கிறாரு, ஐயா முதலமைச்சர் சொல்கிறாரு. இது நடந்திருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? 10 லட்சம் கோடி முதலீடு, எல்லா முதலீடையும் கொண்டு வரும்போது 9 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது? இந்த முதலீடு எதுக்கு? பேரே அந்நிய முதலீடு. அந்நிய முதலீடு. அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்துச்சு என் நாடு, அதை விரட்டுறதுக்கு விடுதலை போராட்டம். இன்னைக்கு எல்லா நாட்டுக்கும் அடிமையாக இருக்கிறது வளர்ச்சின்னு கட்டமைக்கிறீங்க. நீங்கள் 900 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்கிறீங்க. உங்களால் ஒரே உங்கள் அமைச்சர் இன்னால் இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் 908 கோடி 908 கோடிக்கு அவர் பெனால்ட்டி கட்டுறாரு. நீங்கள் 900 கோடிக்கு ஒப்பந்தம், இவர் 908 கோடி தண்டம் கட்டுறாரு. இது எப்படி? இந்த முதலீடை கொண்டு வந்து என்ன செய்வீங்க? இதுக்கு முன்னாடி அரபு நாடுகளில் கொண்டு வந்த முதலீடு எங்கே வச்சுருக்கீங்க? அதில் சரியாக என்ன சொல்லுவாங்க, 4110 பேருக்கு வேலை கிடைக்கும். என்ன வேலை அது? யார் அந்த வேலை? யாருக்கு? அந்த முதலாளி தமிழர்களுக்கு தான் வேலை கொடுப்போன்னு வேண்டிக்கிட்டு வருவானா? வேளாங்கண்ணி கோயிலில், இல்லை மாதா கோயிலில் சொல்லுங்களேன், திருச்செந்தூரில் வேண்டிட்டு வருவானா? எப்படி சொல்றீங்க? அந்த தீண்டலுக்கு அந்த தூண்டலுக்கு காரணம் என்னன்னா போதை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இவ்வளவு இல்லைல்ல, இது கேள்விப்படல. நீங்கள் ஒரு ஒழுக்கம் இருந்துச்சு, ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. மதிமயங்கின நிலையில் இந்த தவறு நடக்குது, கொலை நடக்குது, வன்புணர்வு நடக்குது, பாலியல் சீண்டெல்லாம் தொடர்ச்சி நடக்குதுன்னா காரணம் போதை. போதைங்கிறது ஒரு இடத்துல கடையில் வச்சு விற்கிற டாஸ்மார்க் சரக்கு நான் சொல்லலை. கொக்கைன், கெராயின், அப்புறம் இன்னொன்று இந்த இது மெத்து, மாத்திரை, ஸ்டாம்பு, ஊசி, அதுக்கப்புறம் கடைசி போதை வந்து இந்த பாம்பு கடி, அப்புறம் என்ன இருக்குது இப்போ இது எல்லாம் விற்கிறாங்க. விற்கும்போது சரி, இப்போ ஆம்ஸ்டாங் கொலை அதை வச்சுக்கிறோம். தம்பி ஆம்ஸ்டாங் கொலை ஒரு வீட்டு வாசலில் வச்சு ஒரு தலைவரை வெட்டிட முடியும்னு சின்ன சின்ன பசங்களுக்கு என்ன தைரியம் வருதுன்னா மயக்கம்தான், போதை தான். சரக்க போட்டோன்னே பார்த்துக்கிறோம்டே, எவனாக இருந்தாலும் பார்ப்போம்டே, அதான் பார்க்குறான், வேற ஒன்றும் கிடையாது. இங்கே அதை ஒழிக்கணும். அதை ஒழிக்குமா? விற்கிறதே நீங்கள் தான். உங்களுக்கு கஞ்சா போதை, அபின் போதை, கொக்கைன் போதை, டாஸ்மார்க் இருக்க பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னெல்லாம் கோயிலில் கொடுக்குற புனித நீரா, தீர்த்தமா? அது போதை இல்லை, அது மது இல்லை. நான் தனித்து போட்டிடுறேன். 2026 இப்போ வந்து 60 தொகுதிக்கு வேட்பாளர் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேணா கட்சியில் சேருங்க, உங்களுக்கு சீட்டு தரேன். போயிட்டு வரேன். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.